வணக்கம், என் பேர் KR ரக்ஷனா. என்னுடைய சொந்த ஊர் ராமேஸ்வரப்பட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த இரண்டு செயல் என்னென்னு பார்த்தோன்னா, உலகம் முழுவதுமே பறவைகள் வேட்டையாடுறதை தடை செய்யணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தோன்னா 2400 கோடி விதைப்பந்துகளை உலகம் முழுவதுமே விமானம் மூலம் தூவணும். இந்த ரெண்டு செயல் வந்துட்டு நிறைவேறணுன்றதுக்காக தான் நான் நமது உயர் திரு பெரும் மதிப்பிற்குரிய ஐநா சபை செயலாளர் உயர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் அங்கிளையும் மற்றும் உயர் திரு பெரும் மதிப்பிற்குரிய நமது இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் உயர் திரு நரேந்திர மோடி அங்கிளையுமே நான் நினைச்சு வணங்கி தியானம் செய்கிறேன். நான் விழிப்புணர்வு தியானம் செய்யும் பொழுதெல்லாம் அங்கிள் இருவரையுமே நினைச்சு வணங்கி தியானம் செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு காலையில் 11 மணிலிருந்து நாளைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் தொடர்ந்து 24 மணி நேரம் நான் அங்கிள் ரெண்டு பேர்த்தையுமே நினைச்சு வணங்கி தியானம் செய்கிறேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம தினமுமே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் மட்டும், அதாவது காலையில் 8 மணிலிருந்து 8:05 வரைக்கும் 5 நிமிஷம் மட்டும் கரூர் தலைமை தபால் அலுவலகம் அருகில் நான் தினமுமே விழிப்புணர்வு தியானம் செய்ய உள்ளேன். நான் விழிப்புணர்வு தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் உயர் திரு பெரும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அங்கிள் அவர்களுக்கும் மற்றும் உயர் திரு பெரும் மதிப்பிற்குரிய ஐநா சபை செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அங்கிள் அவர்களுக்கும் தினமுமே வந்துட்டு 5 நிமிஷம் விழிப்புணர்வு தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் தபால் போட உள்ளேன். இப்போ இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு உடனடியாக நமது உயர் திரு பெரும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அங்கிள் இந்தியாவில் உடனடியாக செயல்படுத்தினாங்கன்னா நமது இந்தியா பசுமை பாரதமாக மாறி மோடி அங்கிளின் தூய்மை இந்தியா திட்டமும் தானாகவே பிரம்மாண்ட வெற்றி பெறும். இந்த திட்டத்தை வந்துட்டு உடனடியாக இந்தியாவில் நமது உயர் திரு பெரும் மதிப்பிற்குரிய மோடி அங்கிளை செயல்படுத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நமது உயர் திரு பெரும் மதிப்பிற்குரிய ஐநா சபை செயலாளர் உயர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் அங்கிள் இத்திட்டத்தை ஐநா சபையில் சட்டம் இயற்றி உலகம் முழுவதும் பறவைகள் வேட்டையாடுவதை தடை செய்யும் சட்டத்தையும் மற்றும் உலகம் முழுவதுமே 2400 கோடி விதைப்பந்துகளை விமானம் மூலம் தூவும் சட்டத்தையும் கொண்டு வர அங்கிள் ரெண்டு பேர்த்தையுமே நான் வேண்டிக்கிறேன். இந்த திட்டம் நிறைவேறுச்சுன்னா இந்த அனைத்து நாடுகளின் பொருளாதாரம் வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் நிறைவேறுச்சுன்னா மோடி அங்கிளின் தூய்மை இந்தியா திட்டமும் தானாகவே பிரம்மாண்ட வெற்றி பெறும். இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துகிற தலைவர்கள் 100 ஜென்மங்கள் ராஜாவாகவே பிறந்து ராஜாவாகவே வாழ்வார்கள். ஏன்னா இந்த திட்டத்தினால ஓருயிர் முதல் 6 உயிர் ஜீவ ராசிகள் வரை கோடான கோடி உயிரினங்கள் இத்திட்டத்தில் நன்மை அடைகிறதுனால இத்திட்டத்தை நிறைவேற்ற தலைவர்கள் 100 ஜென்மங்கள் ராஜாவாகவே பிறந்து ராஜாவாகவே வாழ்வார்கள். இத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த சொல்லி அங்கிள் ரெண்டு பேரையுமே நான் வேண்டிக்கிறேன். நன்றி. Birds eat fruits and excrete seeds, and this causes the growth of trees. Since the birds help in the growth of natural wealth, I request you to impose ban on birds hunting. The population of the world is that 3 seabirds are needed to plant a tree. We need 2,400 crore seabirds. Since we need 2,004 seabirds, these seabirds can be dropped from the aeroplane on riversides, roadsides and forest lands. If the above two demands
it will benefit the crore and crores of creatures living on the earth. The leader of the world who implemented this will live like king for 100 generations. Through this scheme, the whole world will become a green land, and the Clean India scheme automatically will become a complete success by itself. The Honorable Modi ji and the Most Honorable Secretary General of the UNO, I keep in my heart of hearts and I pray to them every day for the success of the scheme. Global warming and the successive destruction of the world can be prevented through this scheme. If the above two demands of mine are fulfilled, it will benefit all the crore and crores of creatures. For the utter success of the Clean India must be developed by using the Clean India. Combined respectable Modi ji uncle must come forward to implement the scheme in India. And if all country implement my scheme, all country economy will be increased. Thank you. அவர்களுக்கு மற்றும் உயர் திரு பெரு மதிப்பிற்குரிய ஐநா சபை செயலாளர் உயர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் அங்கிள் அவர்களுக்கும் மற்றும் 195 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் இந்தியாவைச் சேர்ந்த சிறுமி KR ரக்ஷனா ஆகிய நான் எனது வணக்கத்தை அனைவருக்கும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் மரக்கன்றுகளை நானே எனது தோட்டத்துல வளர்த்து பொதுமக்களுக்கு இலவசமா கொடுக்கணும்ன்றது என்னுடைய வாழ்நாள் லட்சியம். அதுல இது வரைக்கும் நான் வந்துட்டு 80,000 மரக்கன்றுகளை நானே எனது தோட்டத்துல வளர்த்து பொதுமக்களுக்கு இலவசமா கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம 1600 நபர்களுக்கு 19 வகையான முதலுதவி பயிற்சியை திடீர் எதிர்பாராத விபத்துல எப்படி கொடுக்கிறது அப்படின்றத பத்தி பொதுமக்களுக்கு விளக்கமும் அளிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம காக்கிற முறையை நான் கண்டுபிடிச்சு அந்த முறைய விவசாயத்திற்கு தெரியப்படுத்திய உள்ளேன். அது மட்டும் இல்லாம இது மாதிரி பல்வேறு சமூக சேவைகளை நான் கடந்த 8 ஆண்டுகளாகவே செஞ்சுட்டு வரேன். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த முறை ஐநா சபை வெளியிட்டிருந்த ஒரு அதிர்ச்சியான அறிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, கடந்த முறை உலக நாட்டு தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஐநா சபையில இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு 400 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில இந்த பூமியில மிக மோசமான அழிவுகள் ஏற்பட போவதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதுதான் குளோபல் வார்மிங், அதாவது பூமி வெப்பமயமாதல். பூமி வெப்பமயமாதல் என்பது வாகனங்கள்ல இருந்து வெளிவர புகை, அப்புறம் ஃபேக்டரியில இருந்து வெளிவர புகையில இருக்க கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்துல அதிகமாயும், அப்புறம் மரங்களை வெட்டி நாம இயற்கை வளத்தை அழிச்சதாலும் இப்ப பூமியோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த வெப்பம் தான் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னால கடந்த 100 வருஷமா மட்டும் 1 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் ரொம்ப சீக்கிரமாவே 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிச்சு மொத்தம் 2 டிகிரி செல்சியஸ் வெப்பமாக வெப்பம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம வருகிற 2030ஆம் ஆண்டுகள்ல 3 டிகிரி செல்சியஸ் என வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு 2060க்கும் மேல 4 டிகிரி செல்சியஸ் 5 டிகிரி செல்சியஸ் என வெப்பம் அதிகரிச்சதுன்னா இந்த பூமி மனிதர்கள் வாழ முடியாத பூமியாகவே மாறிவிடும். அவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக நமது பூமி மாறி இறுதியில மொத்தமா நமது பூமி அழியறதுக்குள்ள நாம எப்படி தண்ணீர் பஞ்சம், காற்று விற்பனை, மனிதர்களுக்கு ஆயுள் குறைபாடு, மனிதர்கள் சாப்பிடுற உணவுல சத்து குறைபாடு, இது மாதிரி பல்வேறு நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் ஏற்படும். இதுக்கு நாம உதாரணம் கால நடவடிக்கையில நான் சொன்னதை செஞ்சா மட்டும்தான் இந்த பூமியையும் நமக்கு எதிர்கால சந்ததியினரையும் நம்மளால காக்க முடியும். நான் சொல்ற போர்க்கால நடவடிக்கைகள் என்னென்ன பார்த்தோம்னா, 1 பறவைகள் வேட்டையாடுறது உலகம் முழுவதும்
இந்த ரெண்டு செயலுக்காக தான் நான் நமது உயர் திரு பெரும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அங்கிள் அவர்களையும் மற்றும் ஐநா சபை செயலாளர் உயர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் அங்கிள் அவர்களையும் நினைத்து வணங்கி நான் விழிப்புணர்வு தியானம் செய்வேன். இப்ப பூமியோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறதுனால இதுதான் குளோபல் வார்மிங் சொல்றோம். இந்த குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு 2 செயலை சொன்னேன் இல்லையா? இந்த 2 செயல் நிறைவேற வரைக்கும், அதாவது முதல் நாள் 24 மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்ய உள்ளேன். அதாவது அதுக்கப்புறம் தினமுமே வந்துட்டு கரூர் தலைமை தபால் அலுவலகம் அருகில தினமுமே காலையில 8 மணில இருந்து 8:05 வரைக்கும் நான் மட்டும் வந்துட்டு விழிப்புணர்வு தியானம் செய்ய உள்ளேன். நான் விழிப்புணர்வு தியானம் தினமுமே 5 நிமிஷம் செஞ்சதுக்கு அப்புறம் உயர் பெரும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அங்கிள் அவர்களுக்கும் மற்றும் முழுவதுமே தடை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பறவைகள் வேட்டையாடுறத தடை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இயற்கை முறையில நாம இயற்கையை பெருக்கிறது முழுவதுமே காடுகள் உருவாக்க உதவியது. அதனாலதான் நான் பறவைகள் வேட்டையாடுறத உலகம் முழுவதுமே தடை செய்யணும்னு சொல்றேன். அப்படி நாம உலகம் முழுவதுமே பறவைகள் வேட்டையாடுறது தடை செஞ்சோம்னா உலகம் முழுவதுமே இயற்கை வளம் பறவைகள் மூலம் நமக்கு அதிகரிக்கும். செயற்கை முறையில நம்ம இயற்கையை பெருக்கிறதுக்கு உலகம் முழுவதுமே 2400 கோடி விதைப்பந்துகளை விமானம் மூலம் மனிதன் வாழ்விடம் விவசாய நிலங்கள் இந்த 2 இடத்தை தவிர மற்ற வனக்காட்டு பகுதி இடங்கள் மெயினா எந்த இடத்துல விதைப்பந்துகளை தூவணும்னு பார்த்தோம்னா, ஆற்றின் இருபுறமும் சாலை இருபுறமும் கட்டாயம் நம்ம விதைப்பந்துகளை தூவணும். எந்த இடத்துல மெயினா தூவணும்? ஆற்றின் இருபுறமும் சாலை இருபுறமும் அவசியம் நம்ம விதைப்பந்துகளை தூவணும். இப்ப பார்த்தோம்னா வந்துட்டு 2400 கோடி விதைப்பந்துகளை நான் உலகம் முழுவதுமே தூவ சொல்றதுக்கு, விமானம் மூலம் தூவ சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 800 கோடி நபர்களுக்கு 800 கோடி மரம் உலகில் உருவாக வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில 3 விதபால் போட்டா 1 விதபால் முளைக்கும் அப்படின்ற என்னுடைய கணக்குல 800 கோடி மரங்கள் இன்ட்டு 3 விதபால், அப்பனா 2400 கோடி விதைப்பந்துகளை உலகம் முழுவதுமே நம்ம விமானம் மூலம் தூவணும். அப்படி நாம தானாகவே பிரம்மாண்ட வெற்றி பெறும். இப்போ வந்துட்டு விதை போல எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு இப்ப செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்காக நான் இப்ப உங்களுக்கு ஒரு விதை போல் ரெடி செஞ்சு காமிக்கிறேன். 1 நான் 2 பங்கு செம்மண் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சாண எருவத்தூள் நம்ம 1 பங்கு எடுத்துக்கணும். நான் சாண எருவத்தூளையும் 1 பங்கு எடுத்துக்கிட்டேன். சாண எருவத்தூளையும் செம்மண்ணையும் நம்ம இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப வந்துட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி மண்ணு கிடைக்கும். இந்த மண்ணை நம்ம என்ன பண்ணணும்னா, நடுவுல இந்த மண்ணோட நடுவுல வந்துட்டு நம்ம ஒரு விதைய வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் இந்த விதைய நம்ம நல்லா உருண்டை பிடிச்சுக்கணும். நம்ம உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு விதை போல் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த விதை போல நிழல்ல 6 மணி நேரம் காய வைக்கணும். நம்ம நிழல்ல 6 மணி நேரம் விதை போல காய வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெயில்ல 8 மணி நேரம் அந்த விதை போல காய வைக்கணும். காய வச்சோம்னா நமது உலகை காக்கக்கூடிய விதைப்பந்து ரெடி. 5 பைசா செலவாகும். விதை பால் நம்ம ரெடி செய்யறதுக்கு 10 பைசா செலவாகும். ஆக மொத்தம் 15 பைசா செலவாகும் ஒரு விதமா நம்ம ரெடி செய்யறதுக்கு. அப்பனா இந்தியாவிற்கு மட்டும் மொத்தமா நம்ம விதை போல ரெடி செஞ்சு விமானம் மூலம் தூவுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு பார்த்தோம்னா, இந்தியாவில மட்டும் மக்கள் தொகை 135 கோடி. அப்பனா ஒரு நபருக்கு 1 மரம் வீதம் 135 கோடி மரங்கள் நபர்களுக்கு 135 கோடி மரங்கள் இந்தியாவில மட்டும் உருவாக வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில 135 கோடி மரங்கள் இன்ட்டு
3 விதைபால் போட்டா 1 விதைபால் முளைக்கும் அப்படின்ற என்னுடைய கணக்குல 135 கோடி இன்ட்டு 3 விதைபால் அப்பனா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 405 கோடி விதைபால நம்ம இந்தியாவுல மட்டும் தூவணும். அப்பனா அந்த 405 கோடி விதைபாலுக்கு எவ்வளவு செலவாகும்னா 405 கோடி இன்ட்டு 1 விதைபால் செய்யறதுக்கு 15 பைசா. அப்பனா 60 கோடி செலவாகும் இந்தியாவிற்கு மட்டும் நம்ம விதைபால ரெடி செஞ்சு தூவறதுக்கு. அப்பதான் நாம இப்ப ஒருவேளை சிறிய சிறிய நாடுகளாக இருந்தா நமக்கு 1 கோடி இல்ல 2 கோடி மட்டுமே செலவாகும் நம்ம விதை போல ரெடி செஞ்சு தூவறதுக்கு. இப்ப இந்தியாவிற்கு மட்டும் விதை போல நம்ம ரெடி செய்யும் விதமாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்க ஃபாரஸ்ட் அலுவலகம் மூலமாக விதை பந்துகளை நம்ம ரெடி செஞ்சுக்கலாம். செலவில்லை. நம்ம எப்படி ரெடி செய்யலாம்னா இப்ப மின் உற்பத்தி இருக்கு. நமக்கு எது அவசியம்? நமக்கு காற்றும் நீரும் மின் உற்பத்திக்கு அவசியம். அந்த காற்று நீருக்கு நமக்கு எது அவசியம்? அந்த காற்று நீருக்கு நமக்கு மரம் அவசியம். அதனால அந்த மரங்கள் உருவாகிறதுக்கு நாம் அனைவரும் 1 மாதம் மட்டும் 1 முறை மட்டும் ஒரே 1 முறை மட்டும் பொதுமக்கள் அனைவரும் அவர்களுடைய மின் கட்டணத்தோடு விமானம் மூலம் தூவும் சட்டத்தையும் கொண்டு வர அந்த இருவரையும் நான் வேண்டுகிறேன். இப்ப பார்த்தோம்னா நமது உலகை கிரீன் வேர்ல்டாக மாற்றக்கூடிய 20 வகையான மரங்களையும் அந்த மரங்களின் விதைகளையும் நான் தேர்ந்தெடுத்து வைத்துள்ளேன். இப்ப நம்ம விதை போல தூவினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மழை பெய்யும் போது அந்த விதை போல் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 1 வருஷம் இல்லைன்னா 1.5 வருஷத்துல அந்த விதை போல் மரமா மாறிடும். மரமா மாறிடுச்சுன்னா வந்துட்டு எப்படியும் வந்துட்டு நம்ம உலகம் வந்துட்டு கிரீன் வேர்ல்டா மாறிடும். இத்திட்டத்தினால உள்ள கை விடாதியா எடுத்துட்டு தானே தெரியல உனக்கு இதுக்குள்ளேயே அப்படியே விட்டுக்கு பாரு உள்ள கை விடாதான் கை விடாத நான் வந்துடும் அதை காண அப்படியே ரவி நிமிஷம் கேமா அவங்க எந்திரிச்சிருவாங்க 4 மணி நேரம் இருக்க போகிறாங்க பொறுமையாக இருக்கும் போனதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சிருவாங்க அப்புறம் அவங்க ஊற்றிடுவாங்கன்னா பாப்பா வந்து அப்படியே இருக்கும் பாப்பா அப்படியே அப்படியே